Let's do this, man. It's frozen. ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இந்த பிளாக் ஐஸ்ன்றது எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் அவ்வளோ டேஞ்சருன்னு. ஆன் ஃபீல்டில் வரும்போது தான் அதனோட பவர் தெரியுது. பிளாக் ஐஸ்னால் என்னன்றது இப்போ தான் புரியுது. காலு கீழே வச்சாலே வழுக்குது. ஏதோ கண்ணாடி மேலே நடக்கிற மாதிரியே இருக்குப்பா. ஃபுல்லாக கண்ணாடி தான். இந்த கண்ணாடியில் நம்மளோட ஷூஸ் வந்து கிரிப்பே கிடையாது. அப்போ டயருக்கு எப்படி கிரிப்பு கிடைக்கும் பாருங்கள். எப்படியோ அப்படியே ஆன் த ஃப்ளோவில் கிளச்சு பேக் பிரேக்கு, கிளச்சு பேக் பிரேக், இது ரெண்டு மட்டுமே யூஸ் பண்ணி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மை காட், ஒரு ரைடர் வந்து ஒன்றுமே முடியல, அப்படியே அங்கே முக்கிட்டு இருக்காரு பாருங்க. இந்த மாதிரி வாட்டராக இருக்கிற இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடம்லாம் வந்து செம்மையாக வழுக்குது. லாரி போன ட்ராக்ல மட்டும் கொஞ்சம் நமக்கு ஓகேவாக இருக்குது. அது கூட பாருங்கள், இந்த இடம் வந்து செம்மையாக அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும், வழுக்கி விட்டுடும். அவர் பாரு எப்படி மூவ் ஆகிட்டு இருக்காரு பாருங்களேன். How much ever you are releasing the clutch, same way your acceleration should be there. ஒரு தாட்டி கீழே விழுந்துட்டோன்னா நமக்கே வந்து ஒரு பயம் வந்துடும், எங்கே நெக்ஸ்ட் டைமும் கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் அவரும் ரொம்ப பயந்து தான் இன்ச் பை இன்ச்சாக ஓட்டிகிட்டு வந்தார். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்னோடய பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரோட பைக்கை நான் ஓட்டிகிட்டு வந்து ஒரு சேஃபான இடத்துல விட்டேன். என் கூட வந்து யாருமே வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரோட்டில் ரைட் பண்ணதே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம். ஒரு வழியாக இந்த இடத்த விட்டு கீழே இறங்கி ஒரு ஸ்டார் ரோடுக்கு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஐஸில், அதுவும் ஃபுல்லி லோடட் பைக்கோடு நம்ம வந்து ட்ராவல் பண்ணது. நான் நினச்சதை விட சீக்கிரமாகவே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக ஆரம்பித்தது. என் கூட வந்தவங்க நிறைய பேர் வந்து டிஸ்கி, துத்துக் அந்த மாதிரி ஏரியாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு வந்து எப்படியாவது வந்து தாங் வில்லேஜ் போயிடணும் அப்படின்ற ஒரு எய்மில் வந்து நான் தனியாகவே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். நைட்டு வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல ஃபுட்டு கிடச்சிது. இங்கே ஃபுட்டும் வந்து 7-8 மணிக்கெல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து சீக்கிரமாகவே சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. நைட்டோட நைட்டாக நான் வந்து தாங் வில்லேஜுக்கு வந்து ரீச் ஆனேன். நம்ம இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய லாஸ்ட் வில்லேஜ்னு சொன்னால் இந்த தாங் வில்லேஜ் தான். ஸோ இங்கே தான் வந்து நைட்டு நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இங்கே இருக்கிற அந்த ஓனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த கடையில் நான் வந்து டென்ட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன். On a new adventure. இந்த போர்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குனாக்கா, சில பேர் வந்து 1971 ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்த வில்லேஜ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் ஆகிடுச்சு. அந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஹஸ்பண்ட் வந்து இந்தியாவில் இருக்காங்க, அதான் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் இருக்காங்க. ஒய்ஃப் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட சிட்டிசன்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ இன்னமும் இந்த செப்பரேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் படிக்கும்போதே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு.
இந்த ரோடுலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. சடனாக வந்து ஆஃப் ரோடு வரும், சடனாக வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு வரும். ஃபுல்லி லோடட் பல்சர் பைக்கில் ஓட்டுறதுன்றது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. சில பிரிட்ஜஸ்லாம் பயங்கர அட்வென்ச்சராக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் பழமையான பிரிட்ஜு மாதிரி இருக்குது. இதில் போகிறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது. சவுண்டெல்லாம் பயங்கரமாக வரும், டம டம டமன்னு சவுண்டெல்லாம் வரும். எந்த சைடு போனாலும் நமக்கு வந்து ரிவர் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக ரிவரை வந்து நமக்கு பார்த்துட்டே இருக்க முடியும். அதில் நடுவில் வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வேறு இருக்கும். அதெல்லாம் அந்த இடத்துல ஓட்டுறதுக்கே செம்மையாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரிவர் போயிட்டுருக்கோம். அதுவும் க்ரீன் கலர் ப்ளூ கலர் ரிவர். நம்ம ஸ்கையோட கலர் தான் ஒன்று வச்சுக்கோங்களேன், பட் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிரிட்ஜில் க்ராஸ் பண்ணி அந்த சைடு போகும்போது நம்ம ஏதோ அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம அந்தளவுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம். இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக எந்த ஃபுட்டுமே கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட ஃப்ரூட்ஸு, பிஸ்கெட் பேக்கெட்டு, இல்லை ப்ரெட்டு, ஜாம் அந்த மாதிரி ஏதாவது கேரி பண்ணுறது கொஞ்சம் நல்லது. வண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா கூட கொஞ்சம் பேசிக்காக உங்கள் பைக்கை ரெடி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியா இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல மெக்கானிக் ஷாப் எந்த ஒரு பேசிக் நீட்ஸுமே இங்கே கிடைக்காது உங்களுக்கு. क्या बॉर्डर है उधर? ये पाकिस्तान बॉर्डर और यानी चाइना बॉर्डर एरिया है। इधर हाँ, यहाँ से थोड़ा नजदीक, वहाँ पे नीचे जाएगा तो बॉर्डर है, पाकिस्तान बॉर्डर। हाँ, और इस तरफ जाएंगे तो चाइना बॉर्डर, अच्छा। इसलिए बांध किया हुआ है। उधर नहीं जाना पड़ेगा? उधर से छोड़ेगा तो आप पकड़ जाएगा ना फिर। हाँ, हाँ, अच्छा। पता नहीं चलेगा तो ठीक है, पता चलेगा तो एकदम पकड़ेगा। अच्छा, ठीक है। हाँ, ऐसे ओ ठीक है। इधर घूमने के लिए ये कैमरा अलाउड है ना? ये छोटा कैमरा कैमरा अलाउड है वो। इधर एंट्री टिकट फॉर बाइक है और पर पर्सन पर्सन का। गाड़ी का नहीं, गाड़ी का फ्री है ना इधर? गाड़ी के फ्री, उधर पार्किंग फ्री। हाँ, ठीक है। टू व्हीलर पार्किंग किधर है? पार्किंग ऊपर है, ऊपर। स्टेज की तरफ जाएगा तो लेफ्ट साइड। बाइक को ऊपर हाँ, बाइक ऊपर लेके जाओ। हाँ, ठीक है, ठीक है। ये लीजिए। थैंक यू।
மெடிடேஷனு, யோகா இதெல்லாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த இடத்துல வந்து சும்மா உட்காந்தாலே போதும், அந்த ஒரு சைலன்ஸ், அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் வந்து நமக்கு வருது. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த இடம் பார்க்குறதுக்கு இப்போவே செம்ம அழகாக இருக்குது. இன்னும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம், இந்த டிசைனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்கும். ஓல்டஸ்ட்டு அண்ட் லார்ஜஸ்ட் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஸ்கீத் மொனாஸ்ட்ரி தான். இந்த வில்லேஜ்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே நம்ம இந்த இடத்துல அப்படியே ஸ்டே பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே தோன்றும். அந்த இடம் பார்த்தீங்கன்னாலே சுற்றி மலை தான் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா பாகிஸ்தானோட பார்டர் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சைனா பார்டர் இருக்கும். அந்த மாதிரி சுற்றி சுற்றி பார்டராகவே இருக்கும். இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் சைனாக்குள்ளே இருக்கீங்களா இல்லை பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கீங்களான்னு உங்களுக்கே டவுட் வந்துடும். நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டை வந்து தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த கேம்ப் சைட்டை வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இங்கே கால் பண்ணி கேட்கும்போது இவங்க சொன்னாங்க, இப்போ வந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல, நீங்கள் சப்போஸ் வேணும்னா ஸ்டே பண்ணிக்கோங்க, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி எதுவுமே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பேசிக்காக ஒரு டென்ட் இருந்தால் போதும், நம்ம தான் எல்லா கேம்பிங் கேஸ் வச்சுருக்குமேன்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே நல்லா ஒரு தூக்கத்தை போட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.